புரட்டாசி மாதத்தின் முதல் 15 நாட்கள் மகாலயபட்சம் என்று சொல்லப்படுகிறது. தட்சிணாயன புண்ணிய காலமான ஆடி மாத அமாவாசை அன்று பித்ருலோகத்திலிருந்து புறப்பட்டு முன்னோர்கள் புரட்டாசி மாதம் பூவுலகுக்கு வந்து சேர்வார்கள். அதனால்தான் புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசையை மகாலயபட்ச அமாவாசை என்று அழைக்கிறோம். மறைந்த முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்கு மகாலயபட்ச அமாவாசை தினம் மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஆடி தை அமாவாசைகளில் திதி கொடுக்காதவர்கள் புரட்டாசி மாதத்தில் மகாலய அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுப்பார்கள். புரட்டாசி அமாவாசை அன்று சூரியன் உதித்த பிறகு சூரிய பகவானை வேண்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். நாம் செய்கின்ற தர்ப்பணத்தை முன்னோர்கள் ஏற்று நமக்கு ஆசீர்வாதத்தையும் அருளையும் வழங்குவார்கள். ஒவ்வொரு மகாலயபட்ச அமாவாசையும் பித்ரு கடமைகளை நிறைவேற்றும் தினமாக உள்ளது. பித்ரு கடமைகளை நிறைவேற்ற தவறியவர்கள் இந்த மகாலயபட்ச அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளலாம்.